ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம். இதில் நேரடியான கேள்விகள் டெஸ்ட்டில் கேட்கறதில்ல. என்ன சார் கேட்குறாங்க அப்படின்னா, வாழ்வியல் பயன்பாட்டு கணக்குகள், அதாவது நம்ம வாழ்க்கையில் இந்த எல்சியத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துவோன்ற கேள்விகள் தான் கேட்கப்படுகிறது. இதில் சில கஷ்டமான கணக்குகள் இருக்க தான் செய்யுது. அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். வீடியோவை கடைசி வரை பொறுமையாக பாருங்கள். இதில் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு உங்களுக்கு மார்க்கு கட்டாயமாக கிடைச்சிடும். முதல் கேள்வி, ஒரு தோட்டத்தில் 3 வெவ்வேறு வகை மரங்கள் முறையே 18 நாள், 24 நாள், 36 நாள் இடைவெளிகளில் பூக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட நாளில் 3ம் ஒன்றாக பூத்தால் மீண்டும் ஒன்றாக பூக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ 3 வகையான மரங்கள் இருக்குது. அதில் ஒரு மரம் என்ன பண்ணுன்னா 18 நாளைக்கு ஒரு தடவை பூ பூக்கும். அடுத்த மரம் 24 நாளைக்கு ஒரு தடவை பூ பூக்கும். 3வது மரம் 36 நாளைக்கு ஒரு தடவை பூ பூக்கும். ஒரு நாள் ஒன்றா பூத்துச்சு. திரும்பி எத்தனை நாள் கழித்து இது எல்லாம் ஒன்றாக ஒரே நாளில் பூக்கும்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நாம் மீசியமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சாலே போதும், நம்ம கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எதுக்கு சார் மீசியமாக கண்டுபிடிக்கணும்னா, இந்த 18, 24, 36க்கு நாம் மீசியமாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது மீசிமா 3 எண்களுக்கான மீசிமா கண்டுபிடிக்கும் முறை. 3க்கும் பொதுவாக நம்ம 2ஆம் வாய்ப்பாடு சொல்லலாம். நாம் இருக்கிறதுலே பெரிய வாய்ப்பாடு போனோம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக முடியும். 6ஆம் வாய்ப்பாடு சொல்கிறேன். 3 18, 4 24, 6 36. சார் இது 3த்துக்குமே பொதுவான வாய்ப்பாடு இல்லையே அப்படின்ற பட்சத்தில் நாம் ஏதேனும் 2 நம்பருக்கு பொதுவான வகுத்தியை போடலாம். இப்போ 3 6ம் ஒரே டேபிளில் வரும் 3ஆம் வாய்ப்பாட்டில், அதனால் 3 போடுறேன். 1 3 3, 4 3 வகுக்காது, அதனால் 4 அப்படியே போட்டுக்குங்க. 6 ஈர் 3 6. இப்போ மீண்டும் 2ஆல் வகுக்கிறோம். 1 2 1. திரும்பவும் இது 2ஆல் வகுத்துடலாம். அப்போ நமக்கு 1 1 1ன்னு வருது. ஓகேவா? இங்கே 1 1 1ன்னு வந்துடுச்சுன்னா ஈஸி. சார் அதுக்கு நம்ம இங்கேயே 4ஆல் வகுத்துடலாமே, ஏன் அப்படிலாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தவறு. 2த்துக்கு பொதுவான வாய்ப்பாடு இருக்கும் பொழுது, பொதுவான வகுத்தி இருக்கும் பொழுது அந்த எண்ணால் நாம் வகுக்கிறோம். இப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் நாம் பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்சிஎம் வந்துடும். அதாவது இந்த பக்கத்தில் இருக்கிறது 6 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 2. 6 3 18, அதை 4ஆல் பெருக்குங்க. 2 2 4. நமக்கு என்ன வருதுன்னா 72 வருது. அப்போ எத்தனை நாட்கள் கழித்து நமக்கு அந்த 3 செடியும் பூ பூக்கும், ஒன்றாக பூ பூக்கும் அப்படின்னா 72 நாட்கள் என்பதே சரியான விடை. அடுத்த கேள்வி போன கேள்வியிலிருந்து வேறுபட்டது. ஒரு எண்ணை 8 12 16ஆல் வகுக்கும்போது மீதி முறையே 5 9 13 கிடைக்கிறது. அவ்வெண்ணின் குறைந்தபட்ச மதிப்பு என்ன? என்ன சார் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒரு எண்ணை நம்ம 8 12 16ஆல் வகுத்தா 8ஆல் வகுத்தா மீதி 5 வருது, 12ஆல் வகுத்தா 9 வருது, 16ஆல் வகுத்தா 13 வருது. அப்படின்னா அந்த எண் என்ன? இதில் நம்ம இது மாதிரி கணக்கில் ஒரு ஒற்றுமையை கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், 8ஆல் வகுத்தா 5 மீறுது இல்லையா? அப்போ டிஃப்ரென்ஸ் 3, வித்தியாசம். அப்போ 12ஆல் வகுத்தா 9 மீறுது, டிஃப்ரென்ஸ் 3. அப்புறம் 16ஆல் வகுத்தா 13 வருது, டிஃப்ரென்ஸ் 3. இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த கணக்காக இருந்தாலும் இது மாதிரி சேம் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ என்ன சார் பண்ணணும்? கொடுத்திருக்கிற எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி இந்த வித்தியாசம் 3ஐ கழித்து விட வேண்டும், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், 8 12 16. இதை என்ன பண்ணுறோம்? நம்ம 4ஆம் வாய்ப்பாட்டில் போட்டுடலாமா? 4 8, 3 12, 4 4 16. மீண்டும் வகுக்கிறேன் 2ஆல். 2 2 3 அப்படியே போடுங்க, 2 2 4. ஸோ இப்போ திரும்பவும் 2ஆல் போட்டுடுறேன். 1 3 1.
திரும்ப 3ஆல் போட்டோம் அப்படின்னா 1, 1, 1ன்னு வருது. இப்போ எல்சிஎம் 4 2 8 ஈர் 3 6. ஸோ 5 8 40 6 8 48. எல்சிஎம் என்ன 48. ஆனால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த 3 கழிச்சிடுங்க. அப்படி கழிச்சிட்டிங்கன்னா 45 வருது. ஸோ ஆப்ஷன் இ தான் சரியான விடை. சார் இது கரெக்டா அப்படின்னு யாருக்காவது டவுட் இருந்தால் நீங்களே செக் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருக்குது அப்படின்னா பாருங்கள், 45ஆல் 45 8ஆல் வகுத்தா 8 40, மீதி எத்தனை வருது, மீதி 5 வருது. ஸோ கண்டிஷன் நம்பர் 1 ரைட்டு. 8ஆல் வகுத்தா 5 வருது. அதே 45 12ஆல் வகுத்தா 3 12 36, மீதி 9. ஓகேங்களா? அதே மாதிரி 3ஆவது நம்பரையும் வகுத்து பாருங்கள், சரியாக வரும். இது மாதிரியான கணக்கு கட்டாயம் கேட்குறாங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. நம்ம சிம்பிளாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அவ்வளவே தான். அடுத்த கணக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, டெட் எக்ஸாம் மேத்ஸ் சிலபஸ் ரொம்ப பெரியது. ஸோ இருக்கிறதுலே பெரிய சிலபஸ் கொண்டது மேத்தமெட்டிக்ஸ். இதை எப்படி கவர் பண்ணுறதுன்னு நிறைய பேர் குழம்பி போயிருக்கீங்க. உங்களுக்காகவே நாங்கள் டெஸ்ட் பேட்ச் போடுறோம். டெஸ்ட் பேட்ச், இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துட்டாலே போதும், டெஸ்ட் ஃபுல் சிலபஸை கவர் பண்ணிடலாம். சார் எதில் இருந்து சார் இந்த கேள்விகள் கேட்பீங்க அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச் கேள்விகள் பாட புத்தகத்திலிருந்து, சமச்சீர் கல்வி பாட புத்தகத்திலிருந்து 20 சிலபஸாக பிரித்து 20 பார்ட்டாக பிரித்து நாங்கள் முன்கூட்டியே சிலபஸை சொல்லிவிட்டு அதில் டெஸ்ட் வைக்கிறோம். ஆன்லைன் முறையில் இந்த டெஸ்ட் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனுப்பி வைக்கப்படும். அதற்கு அடுத்த நாளே உங்களுக்கு விடைகளும், ஒர்க் அவுட் பண்ண விடைகளும் அனுப்பி வைக்கப்படும். ஸோ நீங்கள் ஈஸியாக உங்களோட மார்க்கை நீங்களே திருத்தி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 டெஸ்ட்டு வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட், 6th-லேருந்து 10th வரைக்கும் உண்டான சிலபஸில் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு 3 வைக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சோட அமௌண்ட் வந்து 250 ரூபாய் மட்டுமே. அவசியம் இந்த டெஸ்ட் பேட்சில் சேர்ந்து கொள்ளவும். அடுத்த கேள்வி, ஒரு சாலையின் ஒரு பக்கத்தில் 3 மின்விளக்கு கம்பங்கள் உள்ளன. முதல் கம்பம் 45 மீட்டர் இடைவெளியிலும், இரண்டாவது கம்பம் 60 மீட்டர் இடைவெளியிலும், மூன்றாவது கம்பம் 75 மீட்டர் இடைவெளியிலும் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது 3 வகையான கம்பங்கள் அப்படின்னு நினைவு வச்சுக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்று வந்து கரண்ட் கம்பம், இன்னொன்று வந்து இன்டர்நெட் கம்பம், இன்னொன்று வந்து கேபிள் டிவி கம்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ கரண்ட் கம்பம் எப்படி இருக்குது அப்படின்னா 45 மீட்டர் இடைவெளியில் ஒன்று நட்டு இருக்காங்க. அடுத்தது இரண்டாவது கம்பம் இன்டர்நெட் கம்பம் வந்து 60 மீட்டர் இடைவெளியில் நட்டு இருக்காங்க. அடுத்தது கேபிள் டிவி கம்பம் வந்து 75 மீட்டர் தொலைவில் நட்டுருக்காங்க. ஸோ ஓகேங்களா, இது மாதிரி 75 மீட்டருக்கு ஒரு கம்பம் அப்படின்னு நட்டுருக்காங்க. அப்படி நட்டிருந்தால் ஒரு முனையிலிருந்து தொடங்கி 3 கம்பங்களும் ஒரே இடத்தில் அமைவதற்கான குறைந்தபட்ச தூரம் என்ன? அதாவது அந்த தெருவோட முதல்ல 3 கம்பமும் இருக்குது, ஸ்டார்டிங்கில் இருக்குது. இதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் கடந்து திரும்பி 3 கம்பமும் ஒன்றாக வரும். ஓகேவா? இப்போ முதல் கம்பம் 45 மீட்டருக்கு ஒரு தடவை இங்கே நட்டு இருக்காங்க. ரெண்டாவது கம்பம் 60 மீட்டருக்கு ஒரு தடவை நட்டு இருக்காங்க. மூணாவது கம்பம் 90 மீட்டருக்கு ஒரு தடவை நட்டு இருக்காங்க. அப்படின்னா இது 3ம் எந்த இடத்துல எத்தனை மீட்டர் தொலைவில் அடுத்த கம்பம் வரும்? போடலாமா? இது கேள்வி தான் பெருசே தவிர ஆன்சர் ரொம்ப சிம்பிள். நம்ம கொடுத்துருக்கிற 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் போதும். 45, 60, 75 இது 3த்துக்கும் பொதுவான வாய்ப்பாடு 15ஆல் நான் வகுக்கிறேன். 3 15 45, 4 15 60, 5 15 75. இப்போ இது 3த்துக்கும் பொதுவாக எந்த நம்பருமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்படியே பெருகினாலும் பெருக்கலாம், இல்லை நம்ம வழக்கம் போல் 3 அப்படின்னு போட்டு 4 5 அப்படின்னு போடலாம். அடுத்து 4 போட்டிங்கன்னா 1 1 5ன்னு போடலாம். அடுத்து 5 போடுறோம், 1 1 1.
ஓகேவா? இப்போ எல்சிஎம் என்ன? இது 2 இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும். 3 15 45 பெருக்கல் 4 5 20. ஸோ இதால் பிறகுனா 900 வருது. என்ன வருது? 900 மீட்டர். ஜஸ்ட்டு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆன்சரை குறிச்சிட்டிங்க, அவ்வளோதான். கேள்வி எப்படி ஒன்றா இருக்கட்டும், நீங்கள் எதை பண்ணணுன்றதுல கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் ஆன்சர் அடிச்சிடலாம். இன்னும் அடுத்தடுத்து வரப்போகிற கணக்குகள் வேறு மாடலில் இருக்குது, அதனால் வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வட்டப்பாதையில் ஏபிசி என்ற 3 விளையாட்டு வீரர்கள் ஓடுகின்றனர். ஏ ஆனது 60 வினாடிகளிலும், பி ஆனவர் 72 வினாடிகளிலும், சி ஆனவர் 90 வினாடிகளிலும் ஒரு முழு சுற்றை நிறைவு செய்கின்றனர். அவர்கள் மூவரும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து ஒரே நேரத்தில் தொடங்கினால் எத்தனை நிமிடங்களுக்கு பிறகு முதன்முறையாக மீண்டும் அந்த புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள்? ஏபிசின்னு 3 பேர் இந்த வட்டப்பாதையில் ஓடுறாங்க. ஏ என்ன பண்ணுவார்? 60 நொடியில் இந்த வட்டப்பாதையை ஓடி முடிச்சிடுவார். பி 72 நொடி ஆகும். சி 90 நொடி ஆகும். 3 பேரும் அட் எ டைமில் ஒரு பாயிண்ட்லேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பிட்ட பிறகு எத்தனை நிமிடங்கள் கழித்து 3 பேரும் ஒரே இடத்துல ஓடுவாங்க? பாருங்கள், இத்தனை ரவுண்டு தான் அடிக்கிறாங்கன்னு கணக்கு கிடையாது. அவங்க மாட்டும் எத்தனை ரவுண்டு வேணாலும் அடிக்கலாம். ஆனால் அவங்க 3 பேரும் ஒன்றா சேர்றதுக்கு எத்தனை நிமிடங்கள் ஆகும்? ரொம்ப ஈஸி. இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இப்போ முதல் நம்பர் 60 72 90. ஸோ எல்சிஎம் 6ஆம் வாய்ப்பாட்டால் ஈஸியாக வகுப்படும், அதனால் போட்டுருங்க. 5 60 12 72 5 90. இப்போ மீண்டும் 3ஆம் வாய்ப்பாட்டால் போடுறேன். 10 4 12 5 5. மீதி 5ஆம் வாய்ப்பாட்டால் போட்டுடுறேன். 2 5 தெரியுதா? அங்கே தெரில, நான் இங்கே போட்டுடுறேன். 2 5 10 4 அப்படியே, இந்த 1 5 5. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாட்டால் பண்ணுறேன். 1 2 1. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு 1 1 1. இப்போ பெருக்குவோமா? 6 3 18 5 18 90. அடுத்தது பெருக்கல் 4 பெருக்கல் 90 360 நிமிடங்கள் கழித்து என்ன பண்ணுவாங்க? அவங்க திரும்பி ஒன்றா சேருவாங்க. 360 நிமிடங்கள். 360 நிமிடங்கள் இல்லை, வினாடிகள். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? வினாடி கொடுத்துருக்காங்க. வினாடிகள் கழித்து ஒன்றாக சேருவார்கள். 360 வினாடியை நாம் நிமிடங்களுக்கு மாற்றணும். அதாவது 60ஆல் டிவைட் பண்ணிடணும். அப்படி டிவைட் பண்ணிட்டா நமக்கு 6 நிமிடம் வருது. எத்தனை நிமிடம்? 6 நிமிடம். ஸோ இதுதான் ஆன்சர். அவங்க என்ன பண்ணுவாங்க? 6 நிமிடங்கள் கழித்து ஒன்றாக சேருவார்கள். அடுத்த கேள்வி, என்ன சார் வினா எண் 1 அப்படி போட்டுக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வரிசையில் நடத்தும் போது தான் இந்த வினா உங்களுக்கு எளிமையாக புரியுன்றதால இந்த கேள்வியை இப்போ நடத்துகிறேன். இன்னும் ஒரு கேள்வி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல். எங்ககிட்ட டிஎன்டிஇடிக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே புக்கு இருக்குது, புக்காகவே இருக்குது. இது உங்களுடைய அட்ரஸுக்கே அனுப்பி வைக்கப்படும். இந்த புத்தகம் பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுத இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் இது மட்டும்தானா அப்படின்னா, இதற்கு முன்னாடி 2012 இருந்து நடைபெற்ற 12 கொஷின் பேப்பர், ஒரிஜினல் கொஷின் பேப்பர், இதில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸு, சோஷியல், மேத்ஸ், சயின்ஸ், சைக்காலஜி, சோஷியல், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிருக்கும். இந்த கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது. இது வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, ஒரு கடையில் 3 மின்விளக்குகள் முறையே 12 வினாடி, 18 வினாடி, 24 வினாடிகளில் இடைவெளிகளில் ஒளிர்கின்றன. காலை 6 மணிக்கு 3ம் ஒன்றாக ஒளிர்ந்தால் மீண்டும் ஒன்றாக எப்போது ஒளிரும்? பாருங்கள், வினாடின்னு இருக்குது. ஸோ வழக்கம் போல் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? 12 18 24. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 72 வரும். என்ன டவுட் இருந்தால் போட்டு பார்ப்போமா?
6ஆல் போடுறேன், 2 6 12, 3 6 18, 4 6 24, மீண்டும் 2ஆல் போடுறேன், 1 3 2, மீண்டும் 3 1 1 2, அடுத்து 2ஆல் போடுறேன், 1 1 1, 3 2 6 6 2 12, 12 6ஆல் பெருக்குனா 72 வினாடி. ஸோ இப்போ என்ன எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கிறோம்னா 72 வினாடின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ 6ம் கூட நாம் 72 வினாடியை கூட்டணும். 72 வினாடி என்பது 1 நிமிடம் 12 வினாடி. ஓகேங்களா? ஏன்னா 60 நிமிடம்ன்றது 60 நொடி என்பது 1 நிமிடம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், 6ம் கூட 72 வினாடியை கூட்டினா 6.1 நிமிடம் அப்புறம் 12 மைக்ரோ செகண்டு அப்படின்னு வருது. ஆனால் அந்த ஆன்சரையே இங்கே காணமே சார் அப்படின்னா ஆமாம். ஸோ ஓகேங்களா? 6ம் கூட 72 வினாடியை கூட்டும். 1 நிமிடம் 12 வினாடி. ஸோ ஓகேங்களா? அடுத்து எப்போ சேரும்? 6 1 12. இந்த ஆன்சர் எங்கேயுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், திரும்பவும் வந்த ஆன்சர் கூட இந்த 1 நிமிடம் 12 வினாடியை கூட்டணும். இப்போ இது கூட 6.2 நிமிடம் 24 வினாடி. ஓகேங்களா? இதுவும் கூட இதை கூட்டுறேன். இந்த ஆன்சரும் இல்லை. இப்போ திரும்பவும் இதை கூட்டுறேன். 6.3 நிமிடம் 36 வினாடி. இப்பயும் இல்லையா? திரும்பவும் இதை கூட்டுறேன். 6 நிமிடம் 6 மணி 4 நிமிடம் 48 வினாடி. இந்த ஆன்சரும் இங்கே இல்லை. அதுக்கடுத்து திரும்பவும் கூட்டுறேன். இப்போ என்ன வருதுன்னா 1 12 கூட்டினா இங்கே 60 செகண்ட்னு வருது. 60 செகண்டை நம்ம 0 0ன்னு போட்டு 1 நிமிடமாக மாற்றிக்கிறோம். மாற்றிக்கிட்டா இங்கே என்ன வருது பாருங்க, 6ன்னு வருது. 6 இப்போ என்ன வந்திருக்கு? 6 நிமிடம் 6 மணி 6 நிமிடம். அப்போ மீண்டும் அது எதில் சேருது? 6 மணி 6 நிமிடத்தில் சேருது. இது ஒரு முக்கியமான கணக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்னா, நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடுது. அந்த ஆன்சர் ஒரு வேளை உங்கள் புக்கில் கொடுக்கலை, உங்கள் கேள்வியில் கொடுக்கலை அப்படின்னா நம்ம அந்த எல்சிஎத்தை மீண்டும் மீண்டும் கூட்டிக்கொண்டே சென்று எப்போ வருதோ அதுக்கு டிக் அடிக்கணும். அவ்வளோதான். அடுத்த கேள்வி, ஒரு விளையாட்டு பள்ளியில் 72 மாணவர்கள் படிக்கிறாங்க, 96 மாணவிகள் படிக்கிறாங்க. அவங்க ஒரே எண்ணிக்கையில் வரிசையாக நிறுத்தணும். கவனிங்க, ஒரே வரிசையாக அவங்கள இப்படி நிற்க வைக்க போகிறாங்க, ப்ரேயரில் நிற்கிற மாதிரி. இங்கே எத்தனை பேர்? 10 பேர் நின்னா இங்கேயும் 10 பேர் நிற்கணும், இங்கேயும் 10 பேர் நிற்கணும், இங்கேயும் 10 பேர் நிற்கணும், கடைசி வரிசையிலையும் 10 பேர் நிற்கணும். அதான் கண்டிஷன். ஓகேங்களா? அப்படி நிற்க வச்சா, எந்த எண்ணிக்கையில் நிற்க வச்சா நமக்கு பிரச்சனையே இல்லாமல் நிற்க வைக்க முடியும், சரியாக நிற்க வைக்க முடியும். அதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, ஆண்கள் மாணவர்களையும் அதே மாதிரி தனியாக நிற்க வைக்கணும், மாணவிகளையும் தனியாக நிற்க வைக்கணும். இதுதான் கணக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மீசிமா கண்டுபிடிக்க கூடாது. அப்புறம் எதுக்கு சார்? மீபேவாக கண்டுபிடிக்கணும். ஜிசிடி HCF கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு விடை வந்துடும். ஸோ மாணவர்கள் மற்றும் மாணவிகளை சம எண்ணிக்கையில் நிறுத்துதல் அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிங்க. 72ஐயும் 96ஐயும் நான் 12ஆம் வாய்ப்பாட்டால் வகுத்தேன் அப்படின்னா 6 5 12 60, 6 12 72, 8 12 96, மீண்டும் 2ஆம் வாய்ப்பாட்டால் 3 2 6 4 2 8. எப்பயுமே மீபேவா கண்டுபிடிக்கும் போது 2 எண்களுக்கு பொதுவான வகுத்தி இல்லை, இது ரெண்டும் ஒரே வாய்ப்பாட்டில் வராது அப்படின்னா நிறுத்திக்கணும். இந்த பக்கம் என்ன வந்திருக்குதோ அதை மட்டும் பெருக்கிக்கணும். ஸோ 12 2 24. ஸோ ஆன்சர் 24, ஆப்ஷன் இ. தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தேவைப்படும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.